மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ராஜாங்கம் வீட்டு வாசல்ல சாவித்திரியும் தாமரையும் ஆவேசமா வந்து நின்றுட்டு ராஜாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா மலர் எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. என்ன சாவித்திரி, எதுக்கு இப்படி வெளியே நின்று சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கவும், ராஜாங்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், சாவித்திரி கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும், என்ன இந்த வீட்டை விட்டே துரத்துனவருக்கு என்ன மரியாதை வேண்டியது கிடக்கு, ராஜாங்கம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், என்ன சாவித்திரி பிரச்சனை பண்ணணுங்கிறதுக்காண்டியே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும். ஆமாம் மதினி, பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் சேது தமிழ் அப்பத்தா எல்லாரும் ஒன்றா வரவும், என்ன எல்லாரும் ஒன்றா கூடிட்டீங்க போல, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து என்னை இந்த வீட்டை விட்டே துரத்திட்டீங்க, வீட்டுக்கு வெளியே கொட்டகையில் இருந்தவளை வீட்டுக்குள்ளேயே ஏற்றுக்கிட்ட, அது எனக்கு பிரச்சனை இல்லை, என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்தவும், இங்கே ராஜாங்கம் எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்கிறாரு. அமைதியாக இருந்தால் மட்டும் நான் அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா, வீட்டை விட்டு துரத்துனா மட்டும் என் மகளை கூட்டிகிட்டு நான் அப்படியே போயிடுவேன்னு நினச்சியோ, என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க, இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் தானே அந்த காட்சியை பார்த்தீங்க, என் மகளை சேதுக்கு எடுத்துட்டான், என் மகா தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுனான்னு எல்லாருமே ஆதாரபூர்வமாக கொண்டாந்து நிரூபிச்சிங்க, அதனால தானே என்னைய வீட்டை விட்டு துரத்துனீங்க, ஆனால் என் மகளுடைய வாழ்க்கைக்கு என்ன பதில், இங்கே நிற்கிறாளே இவளை யார் கட்டிக்கிடுவா, இன்னும் 4-5 மாதம் போச்சுன்னா இந்த வீட்டு வாரிசை இவ சுமப்பா, அப்போ என்ன சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இதை கேட்டதும் ராஜாங்கத்துக்கும் மோகனாக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. இங்கே அப்பதான் வந்துட்டு, போதும் வாயை மூடுடி, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு கூட பிறந்தவனும் கூட பார்க்காம உன் மகா எம்பிட்டு பெரிய காரியம் பண்ணியிருக்கா, அதை கொஞ்சமாவது வாயை திறந்து சொல்லி ராஜாங்கத்துக்கிட்டக்கா மன்னிப்பு கேட்டியா, இதில் ஏதாவது ஒன்று பண்ணியாடி, இப்போ திடீர்னு வந்து இருந்துக்கிட்டு இப்போ இவளுக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிறத பார்த்தா இதில் எதுவுமே உண்மை இல்லைன்னு தாண்டி தோணுது, இதுலேயும் என்னமோ சதி திட்டம் பண்ணி வச்சிருக்கியா இல்லையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும், இங்கே சாவித்திரி வந்துட்டு, அதானே நீ என்னைக்கு என்னை பெத்த அம்மாவாக இருந்து இருக்க, உன் பேத்தி மேலே என்னைக்கு உனக்கு அக்கறைலாம் இருந்திருக்கு, எங்கேயோ இருந்து வந்தவ மேலே தானே உனக்கு அக்கறை இருக்குது, நீ எல்லாம் அம்மாவா, உன் பேத்திக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அவள் ஒரு தப்பு பண்ணியிருக்கா, அதை நான் இல்லைன்னுலாம் சொல்லலை, நான் அவளுடைய வாழ்க்கைக்கு நியாயம் கேட்டு வந்திருக்கேன், அதை பற்றி கொஞ்சமாவது பேசுறியா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராஜாங்கம் வந்துட்டு, சாவித்திரி போதும் பேசுகிறத நிறுத்துறியா, சேதுக்கும் தாமரைக்கும் இடையில தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்க எந்த ஆதாரமுமே இல்லை, அலங்கோலமாக படுத்திருந்தா அவங்களுக்குள்ள தப்பு நடந்துருச்சுன்னு அர்த்தமா, என் பிள்ளை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் தப்பு பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இதை கேட்டதும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அதிர்ச்சி ஆயிடுது. வீட்டில் இருக்கிற எல்லாரும் அன்னைக்கே அந்த காட்சியை பார்த்துட்டு, நானும் அந்த காட்சியை சாட்சிக்கு இருக்குது ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ இவ வந்ததும் என் பிள்ளை மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் நல்லவன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு ஆதாரம் தேவைன்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நல்லா இருக்குன்னே உன் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வி வந்துட்டு, மாமா நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ராஜாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே பாருங்க, நீங்கள் 1000 தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த பொய் உண்மையாக மாறிடாது, அன்னைக்கு தப்பு நடந்தது இருக்கா இல்லையா அப்படின்னு நிரூபிக்க மருத்துவ ரீதியாக செக்கப் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அதை கேட்டுட்டு இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது. என்ன திடீர்னு மருத்துவ ரீதியாக செக் பண்ணுவோன்னு சொல்கிறா, இவ பாட்டுக்கு மருத்துவ ரீதியாக செக் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டானா அவ்வளவுதான், மொத்தமாக இந்த வீட்டை விட்டு நம்மளை தலை முழுகிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தாமரை என்ன பேசுறதுனே தெரியாமல் தமிழை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க.